ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்ஐஆர் நிறுவனம், அதாவது சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. நியூ டெல்லியில் இருக்குது. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ இது வந்து டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 209 வேகன்சி. இதுக்கான முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 22 மார்ச் 2025 அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2025. ரிட்டன் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. மே அல்லது ஜூன் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, ஜூன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து பிறகு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க போஸ்ட்டு வந்து. ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேகன்சி கோட் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 177 வேகன்சி குரூப் சியில் வருது. பேசிக் பே வந்து 19,900 ஸ்டார்ட் ஆகுது, 63,200 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து வேகன்சி கோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 32 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே கல்வித் தகுதி +2 வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்டெனோகிராஃபியில் ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஓபிடி அந்த நாம்ஸில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 27 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வேகன்சி வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது செலெக்ஷன் டைம் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த வேகன்சி வந்து ஒவ்வொரு அந்த லேப் இன்ஸ்டிடியூட்டுக்கு பற்றி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஐஆர், சிஆர்ஆர்ஐ, அப்புறம் சிஎஸ்ஐஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ரோ வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சியை. மொத்தம் அந்த 250 வேகன்சி இருக்கு இல்லையா, அந்த 250 வேகன்சியை சிஎஸ்ஐஆர் நிறுவனத்துக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. இங்கே தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேகன்சியுமே நீங்கள் ஒவ்வொரு அந்த லெபார்ட்ரி வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்லி பேஸ்டு சிஎஸ்ஐஆர் லெபார்ட்ரிஸ் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் தான் அண்டர். ஓகேங்களா. ஸோ இதை தெளிவாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஷார்ட் ஃபார்முக்கெலாம் அப்ரிவேஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் அங்கே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 209 வேகன்சியில் இந்த 10 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம். 15 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் சூட்டபிலிட்டி இருக்கலாம் போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் தெளிவாக அந்த டேபிளில் பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸர்வீஸ் மேனுக்கெலாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்குமே ஃபீஸ் ₹500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே போல் கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, 21 ஏப்ரல் 2025, அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ தெளிவாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ். அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்லேயே எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸர்வீஸ் மேனுக்கு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு, அப்புறம் விடோஸ் டைவர்ஸ்டு உமன் சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது கூடவே வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி அந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்கு அதில் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மோடில், ஒன்று ஓஎம்ஆர் மோடு இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடில் இருக்கும், அதாவது சிபிடி பேஸில் இருக்கும். கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் செட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் எடுப்பாங்க பாருங்கள், 12th ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 200 சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு பிறகு என்னென்ன டாபிக்லாம் வந்து கொஸ்டின் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க் சொல்லியிருக்காங்க. அவங்க மொத்தத்தில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கணக்கு. சரிங்களா. இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் ராங் அட்டன் பண்ணிங்கன்னா 0.25, அதாவது 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ராங் ஆன்சர் இல்லாமல்
கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. சரிங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் இங்கே தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹிந்தி வேணும்னா ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டைம் டெஸ்ட் வந்து 50 மினிட்ஸ் தருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ஒரு 70 மினிட்ஸ் தருவாங்க. ஸோ அதை பார்த்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து உங்கள் ரிட்டன் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டெனோகிராஃபி அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ரெண்டுமே கம்பைல் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. அதே போல் ஈக்குவல் மார்க்காக இருந்தால் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஜூனியர் செக்ரட்டரிஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் பிளான் கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அது கூட ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இன் கம்ப்யூட்டர் டைப்பிங். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஸ்டேஜ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இது தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான மீடியம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி 2 லாங்குவேஜ்லாம் செட் பண்ணுவாங்க. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரும் இருக்கும். அப்புறம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. டைம் அலாட்டட் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். ஓகேங்களா? 2.5 ஹவர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 100 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ 200 மார்க். ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க். ஓகேங்களா? மொத்தம் 200 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக அட்டன் பண்ணலாம். அதே போல் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் கேட்பாங்களாம். இதுக்கு 150 மார்க். அப்போ ஒரு கொஷினுக்கு 3 மார்க். அதே போல் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குமே 50 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்குமே 150 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 300 மார்க் பேப்பர் 2 மட்டும். ஓகேங்களா? இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டோட இந்த ப்ரொஃபிஷியன்சி டைப்பிங் டெஸ்ட்டுக்கான இந்த க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேப்பர் 1 எவலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்கள் பேப்பர் 2 வந்து எவலுவேட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் அங்கேயே டீபார் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பேப்பர் 1 நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். அதே போல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அப்புறம் பேப்பர் 2 அந்த பர்ஃபார்மன்ஸு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு இது வந்து கம்பைல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்குமே சப்போஸ் சேம் மார்க்காக இருந்தால் அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ். ஓகேங்களா? அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்கும். வேரியஸ் லொக்கேஷன்ஸ் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் போய்ட்டு எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பே ஸ்கேல் சொன்னாங்க இல்லையா, அது கூடவே என்னென்ன அலோவன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆரோட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா முழுவதும் எங்கே ஒர்க் போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஐயோட வெப்சைட், அதாவது CRRIDOM.government வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஸோ அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்லாம் என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 9:30 AM to 6 PM ஓகேங்களா? எக்ஸப்ட் சண்டே பப்ளிக் ஹாலிடே இந்த டேஸ் தவிர்த்து நீங்கள் கால் பண்ணி உங்கள் கொரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறங்க. அதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணும்னா அதையுமே இங்கே ரெடி பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நிறுவனமான சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2025. இன்னும் டைம் இருக்குது.
நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கரெக்டாக மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.